பிரார்த்தனை என்பது வெறும் வார்த்தை மட்டுமா? அது இதயத்தின் முழு உணர்வையும் வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் அல்லவா? இப்படி எத்தனை முறை உன்னுடைய இதயத்திலிருந்து அந்த முழு உணர்வு வெளிப்பட்டிருக்கின்றது. கண்ணீர், உழைப்பு, நம்பிக்கை இவையெல்லாம் சேர்ந்து பிரார்த்தனையாக மாறியிருக்கின்றது. நீ வேண்டியது உன் கரம் சேரும். ஏனென்றால் நான் உன் குரலை கேட்டேன் என்று இப்பொழுது இந்த கணபதி நான் உனக்கு சொல்கின்றேன். நீ சொல்ல முடியாத அளவிற்கு அனுபவித்த அந்த கஷ்டங்கள் இனி உன்னை விட்டு அகலுகின்றன. உன் பிரார்த்தனை நிறைவேறியது. வெறும் விருப்பம் மட்டும் கிடைப்பதல்ல, உன் மனதில் பிறந்த அத்தனை ஆழ்ந்த ஏக்கத்திற்கு தெய்வம் தரக்கூடிய பதில்தான் உன் பிரார்த்தனை இப்பொழுது நிறைவேறக்கூடிய இந்த நேரம். தூய்மையான மனதை கொண்டிருந்தாய். சுயநலம் கலந்த பிரார்த்தனை பலிக்காது. மற்றவருக்கு நன்மையை தரக்கூடிய பிரார்த்தனை சீக்கிரமே நிறைவேறும். இப்படி சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு தூய்மையான எண்ணத்தோடு நீ வேண்டினாய். அந்த முழு நம்பிக்கை கொண்டிருந்தாய். பார்த்தாயா, இது நடக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கை நீ வைத்திருந்ததால் அந்த அருள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் பலித்துவிட்டது. ஒரு முறை சொல்லிவிடாமல் தினமும் நினைத்தால்தான் அந்த எண்ணம் பிரபஞ்சத்தை தொடும். அப்படி தொடர்ச்சியாக உன் வேண்டுதலை, பிரார்த்தனையை நீ நினைவில் வைத்திருந்ததால் இப்பொழுது அது நிறைவேறக்கூடிய நிலையை எட்டி இருக்கின்றது. பிரார்த்தனைக்கு பின் கணபதி நீயே என்னுடைய வழிகாட்டி என்று ஒப்படைத்தாய். பார்த்தாயா, அதுதான் நிச்சயமான வெற்றியை இப்பொழுது உனக்கு அருள் இணைப்பாக கொடுத்திருக்கின்றது. தினம்தோறும் மந்திரத்தை சொன்னால் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். அப்படி உன் பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய வழிகளாக நீ சொன்ன மந்திரங்கள் அடித்தளமாக அமைந்தது. ஓம் கம் கணபதியே நமக என்று தினம்தோறும் 108 முறை நீ சொல்லி வந்தாய். பார்த்தாயா, அந்த மந்திரம் அது என் காதில் பட்டதல்லவா? அதற்கான பரிசுதான் நான் உனக்கு கொடுத்திருப்பது இன்று. திங்களும் புதனும் வெள்ளியும் என்னை நினைத்து தீபம் ஏற்றினாயே, அதுதான் உன் வேண்டுதலை நிறைவேற்றியதற்கான முக்கிய வழி. மூலிகை நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அருகம்புல்லும் வாழைப்பழமும் எனக்கு அர்ப்பணித்தால் மகிழ்ச்சி அடைந்து பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வேன். அப்படி நீ செய்ததன் காரணமாக இப்பொழுது நான் அகம் மகிழ்ந்து உன் பிரார்த்தனைக்கு செவிசாய்த்து விட்டேன். சில சமயம் நடக்காத பொழுதும் நன்றி கணபதி என்று சொன்னாய். பார்த்தாயா, அதுதான் இன்று நிலைவேறிய நிலைக்கு காரணத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. வேண்டியது உடனடியாக கிடைக்கவில்லை என்றால், பிரார்த்தனை உடனடியாக பலிக்கவில்லை என்றால், அந்த காத்திருக்கும் நேரத்திற்கு சக்தி, வலிமை அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அந்த பொறுமையை நீ பெற்றிருந்தாய். பார்த்தாயா, அதனால் நான் இப்பொழுது நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றேன். அந்த காத்திருந்ததன் சக்தி அதிகமடைந்ததன் காரணமாக இப்பொழுது நிறைவேறியது. பிரார்த்தனைக்கும் இணையாக முயற்சியை செய்தாய். துணிவோடு இருக்க வேண்டும் என்று நடந்து அந்த பிரார்த்தனையின் விஷயங்களை துணிவோடு எதிர்கொண்டாய். அது இப்பொழுது அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றது. பொய்மையையும் அநியாயத்தையும் கைவிட்டு நேர்மையையும் உண்மையையும் தர்மத்தையும் கடைபிடித்தாயே, அதுதான் பிரார்த்தனை தடையில்லாமல் நிறைவேறியதற்கு காரணமாக அமைந்தது. பிறருக்காக எதையாவது தியாகம் செய்யக்கூடிய மனம் உன்னிடம் இருந்ததால் தான் உன் பிரார்த்தனையின் பலன் இப்பொழுது நிச்சயமாக உனக்கு கிடைத்தது. தியாக மனப்பான்மைதான் முக்கிய காரணமும் கூட. நீ வேண்டியது காத்திருப்பில் இல்லை, அது உன் கரம் சேரும் நேரத்தில் வந்து விட்டது. காத்திருப்பு பட்டியலில் இருந்து கிடைக்கக்கூடிய பட்டியலுக்கு முன்னுரிமை பெற்று நகர்ந்து விட்டது. கண்ணீரில் சொன்ன அந்த வேண்டுதலை புன்னகையாக இப்பொழுது மாற்றி நான் நிறைவேற்றி கொடுக்க தயாராகி விட்டேன். உன் பிரார்த்தனை வானத்தை தொட நான் அதை பூமியில் பலிக்க செய்கின்றேன். நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லை கடந்தது. இனி மகிழ்ச்சி எல்லையில்லாமல் வரும். திங்களன்று உன் இல்லம் தேடி வரக்கூடிய அந்த செய்தி உன்னுடைய வீட்டையே கோயிலாக மாற்றக்கூடிய அளவிற்கு, உன்னுடைய உள்ளத்தையே கோயிலாக மாற்றக்கூடிய அளவிற்கான முக்கியமான ஒரு நல்ல திருப்பம். பிரார்த்தனை தான் பாலம். நம்மை வலிமையோடு கடவுளுடைய உள்ளத்திற்கு இணைக்கக்கூடிய பாதையே அந்த பிரார்த்தனை தானே. அதை அனுதினமும் நீ நம்பிக்கையோடு செய்ததற்கான பரிசுதான் நீ இப்பொழுது பெற்றிருக்கக்கூடிய எனது அருள். கடவுள் கேட்கின்றார். அவர் தரும் நேரம் மிகவும் சிறந்தது. சிறந்த நேரத்தில் தான் நமக்கு கிடைக்கவும் செய்யும். கஷ்டங்கள் குறைவது என்பதுதான் அடையாளம். பிரார்த்தனை பலிக்கப் போகின்றது என்பதற்கான முதல் குறி உன்னுடைய மனம் லேசாக கூடிய அந்த நிலை.
விருப்பம் கிடைத்த பிறகு மட்டுமல்ல, பிரார்த்தனை செய்வதற்குள் கூட உள்ள மகிழ்ச்சியை உணர்வதுதான் பலன். மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்பது இதனுடைய பலன். நிறைவேறிவிட்டது, உன் கரம் வந்து சேரப்போகின்றது, கஷ்டங்கள் இல்லை, மகிழ்ச்சி காத்திருக்கின்றது. உன்னுடைய இதயத்தில் உச்சரித்த குரலை கேட்டேன். ஆசைகள் பலிக்காமல் போகாது, என் அருள் உன்னிடம் குடியிருக்கும். இனி உன் வாழ்க்கையே சுகமும் சந்தோஷமும் நிறைந்த ராஜயோகத்தை பெறும். எப்பேற்பட்ட கஷ்டத்தை இப்பொழுது நீ சந்தித்திருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து முழுவதுமாக விலகக்கூடிய நிலை ஏற்படும். வெறும் நாவினால் மட்டும் சொல்வது அல்ல பிரார்த்தனை. அம்மனதின் ஆழத்திலிருந்து உண்மையோடு எதையும் மறைக்காமல் தன்னலம் மட்டும் அல்லாமல் பிறருக்காகவும் வேண்டும் பொழுது அந்த பிரார்த்தனை தெய்வத்தினுடைய செவியை கடந்து போகாது, உடனே வலிமையை பெறும். நிச்சயம் நடக்கும், கடவுள் என் பக்கம் இருக்கின்றார் என்ற அந்த திடமான நம்பிக்கையோடு சொல்லப்படும் பிரார்த்தனை பிரபஞ்சத்தையே வலுப்படுத்தும். சந்தேகமில்லாத மனம் பிரார்த்தனையின் ஆற்றலை 100 மடங்கு அதிகப்படுத்தும். பிரார்த்தனை எப்பொழுதும் சுயநலத்திற்காக மட்டும் வேண்டினால் பல நேரம் பல தடைகள் வரலாம். ஆனால் நன்மைக்காக தன்னையும் பிறரையும் காப்பாற்றும் வேண்டுதலுக்காக சொன்னால் அது உடனடியாக வலிமையை பெற்று பலிக்கும். கிடைக்கவில்லையே என்று புலம்பி அழாமல் எனக்கு கிடைத்த ஆசிர்வாதங்களுக்கு நன்றி என்று முதலில் சொல்லி வேண்டும் பொழுது அந்த பிரார்த்தனை இன்னொரு விதமான புனித ஆற்றலோடு சேர்ந்து விடுகின்றது. நேர்மை, கருணை, அன்பு, தியாகம் கொண்டு அதை வழிநடத்தினால் தானாகவே வலிமையை பெற்று இறைவனுக்கு அருகில் இருப்பது போல நாம் மாறிவிடுவோம். அதிகாலை நேரத்தில் சொல்லப்படும் பிரார்த்தனை அதிக சக்தியை பெறும். மாலை நேரத்தில் சொல்லப்படும் பிரார்த்தனை அதிக ஆற்றலை பெறும். ஆலயம், புனித தலம், அமைதியான இடத்தில் சொல்லப்படும் பிரார்த்தனை மனதை விரைவாக தெய்வத்தோடு இணைக்கும். இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நீ செய்திருந்ததால் தான் இப்பொழுது இதை நிறைவேறக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. மனசாட்சி, நம்பிக்கை, நேர்மை, அன்பு இணைந்ததால் தான் பிரார்த்தனைக்கு வலிமை கிடைத்திருக்கின்றது. வெறும் வார்த்தைகள் காற்றில் கலந்து போகாமல் பிரபஞ்சத்தை தொட்டு அது நமக்கு திரும்பி வர வேண்டும். அந்த அளவிற்கு ஆழமானதாக அது இருக்குமேயானால் அழகானதாக அது மாறி உன்னுடைய வாழ்க்கையை இன்பப்படுத்த தயாராகிவிடும். எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் தாண்டி வந்து விட்டாய். எந்த சோதனையையும் இனி சந்திக்கப் போவது இல்லை. மிகுந்த நலனோடு, வளனோடு, செழிப்போடு, பசுமையோடு உன்னுடைய வாழ்க்கை நிலை இப்பொழுது அடுத்த கட்ட நகர்விற்கு சென்று விட்டது. அடுத்த கட்டம் என்பது மிகவும் முக்கியமான நிலை. சோதனைகளை கடந்த நிலை, கஷ்டத்திலிருந்து விடுபட்ட நிலை, மகிழ்ச்சி அனுபவிக்க போகும் நிலை. இந்த நிலையில் சுயநலம் இல்லாமல் பிறருக்கும் உதவும் குணத்தோடு நல்ல எண்ணங்களோடு நீ உன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினால் அது பெரும் மகிழ்ச்சியை உன் தலைமுறைக்கும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும். உனக்கு மட்டும் பலன் கிடைக்க வேண்டும் என்று இல்லாமல் உன்னுடைய குடும்பம் முழுவதற்குமான பலனை இப்பொழுது நீ பெறப்போகின்றாய். எல்லாமே இந்த கணபதியின் அருளால் சாத்தியமாக இருக்கின்றது. உன்னுடைய நல்ல எண்ணங்களால் உயிர் பிழைத்திருக்கின்றது.